Hello friends, இன்னைக்கு பைத்தான் பேட்டர்ன் ப்ரோக்ராமிங்கில் நம்ம பார்க்க போகிறது போத் பெரிமீட்டர் அண்ட் டயகனல்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கம்பைன்டு பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறத பார்ப்போம். அதோட இன்ட்யூஷன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பைத்தான் பேட்டர்ன் பெரிமீட்டர் ப்ளஸ் டயகனல்ஸ் ஆஃப் ஸ்கொயருக்கான இன்ட்யூஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இங்கே நான் சைட்ஸ் 7 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ரோ அண்ட் காலம் 7 1 2 3 4 5 6 7 ரோஸ் 1 2 3 4 5 6 7 ரோவும் காலமும் நான் 7ட்டு நான் இது பண்ணிட்டேன். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர்ன்றது வெறும் சைட்ஸ் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறது. 7 4 5 6 7 இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர். இதை நம்ம ஹாலோ ஸ்கொயர்ஸ் அதையும் சேர்த்து நம்ம பார்த்தோம் இந்த இதில். அடுத்து எனக்கு என்ன தேவை, டயகனல்ஸ் தேவை. டயகனல்ஸ் என்னென்னன்றதுன்னா இதுதான் டயகனல்ஸ். நான் இந்த பேட்டர்ன் தான் நான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன சூஸ் பண்ணுறேன், ரோ கமா காலம் எனக்கு 7 வேணும். அப்போ நான் ரேஞ்ச் நான் இங்கே என்ன கொடுக்குறேன், எனக்கு 1 8ன்னு கொடுத்தாதான் 0 1 2 3 4 5 6 7 எனக்கு வரும். சாரி 1 2 3 4 5 6 7 எனக்கு பிரிண்ட் ஆகும். எனக்கு நான் ஃபஸ்ட்டு நான் இந்த பெரிமீட்டர் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே நம்ம பெரிமீட்டர் நம்ம முன்னாடியே பார்த்தா ஹாலோ ஸ்கொயர்ஸ் மட்டும்தான். இந்த எக்ஸை நீங்கள் ஒமிட் பண்ணிடுங்க. எக்ஸை ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஹாலோ ஸ்பியர் தான், ஹாலோ ஸ்கொயர் தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணோம். ஹாலோ ஸ்கொயரோட கண்டிஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரோ ஈக்குவல்ஸ் டு 1, இல்லாட்டினா ரோ ஈக்குவல் டு சைடு -1. இங்கே நான் சைடுன்னு சொல்கிறது என்ன சொல்கிறது, சைடு. இங்கே நான் சைடுன்னு சொல்கிறது 7. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த 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 ஃபஸ்ட்டு ரோ லாஸ்ட்டு ரோ பிரிண்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷன். அடுத்து காலம் வரும்போது காலம் ஈக்குவல் டு 1, அதே மாதிரி காலம் ஈக்குவல் டு சைடு. இங்கே சைடுன்றது 7. இது இந்த கண்டிஷனில் எனக்கு இந்த ஃபஸ்ட் காலம் அடுத்து இந்த லாஸ்ட் காலம் எனக்கு பிரிண்ட் ஆயிரும். அடுத்து நான் பெரிமீட்டர் இதுக்கு சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். பெரிமீட்டர் நான் இதுக்கு சேர்த்து பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம போன இதில் நம்ம போன ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல டயகனல்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர், அந்த இதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். டயகனல்ஸ் ஆஃப் தி ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு நம்ம லீடிங் டயகனல்ஸ் என்ன பார்த்தோம், ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கிற இடத்துல எல்லாமே நம்மளுக்கு ஸ்டார் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ஃபார் டயகனல்ஸ் இது ஃபார் பெரிமீட்டர் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண டயகனலில் ரோ ஈக்குவல் டு காலம் இப்படி இது பண்ணால் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, லீடிங் டயகனல்ஸ் பிரிண்ட் ஆயிடும். அடுத்து எனக்கு ரோ ப்ளஸ் காலம் ஈக்குவல் டு சைட் +1 அப்படி நான் சொன்னேன்னா எனக்கு அடுத்த டயகனல் அதாவது பேக் அண்ட் டயகனல் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த ரெண்டு கண்டிஷன்ட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால்
நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் வந்துடும். போத் பெரிமீட்டர் அண்ட் டயகனல்ஸ் வந்து வந்துடும். இப்போ நம்ம இந்த இன்ட்யூஷனை பேஸ் பண்ணி பைத்தான்லாம் எப்படி கோட் பண்ணுறத பார்ப்போம். நம்ம எப்படி டயகனல்ஸ் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் ரெண்டும் கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கான பேட்டர்னோட இன்ட்யூஷன் நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ அந்த இன்ட்யூஷனை பேஸ் பண்ணி பைத்தான்லாம் நம்ம கோட் பண்ணுவோம். இங்கே நான் வந்து யூஸ் பண்ண போகிற கான்செப்ட்ஸ் இல்லாட்டினா டாபிக்ஸ் என்னென்னா இஃப் எல்இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ அதில் வச்சு நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறத பார்ப்போம். ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நெஸ்டட் லூப்ஸ், ஃபார் லூப், ரோக்கும் காலமுக்கும் தனித்தனியாக யூஸ் பண்ணி எப்படின்றத நம்ம அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பெரிமீட்டரும் டயகனல்ஸும் எப்படின்றத ஒரு ஷார்ட் ஃபார்மேட்டாக டக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இங்கே வந்து சைடு வந்து 7 எடுத்துக்கிறேன். ஃபிக்ஸ்டு சைடு ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது ஃபிக்ஸ்டு சைடு. அடுத்து நம்ம யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கி நம்ம எப்படின்றத பார்ப்போம். இது சேம் நம்ம போன வீடியோவில் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பண்ணதான். ரோக்கு வந்து ஒரு லூப் வந்து இது பண்ணுறோம். அது வந்து சைட் +1. அடுத்து நம்ம காலமுக்கும் நம்ம வந்து ஒரு லூப் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து பெரிமீட்டரோட இன்ட்யூஷனில் நம்ம என்ன பார்த்தோம், ரோவும் காலமும் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு இதாக இருக்கணும், இல்லாட்டினா கடைசி இதாக இருந்தால் அது வந்து பெரிமீட்டரோட இது. ஸோ நான் வந்து ரோ ஈக்குவல் டு 1 ஆர் ரோ ஈக்குவல் டு சைடு. இங்கே நான் சைடுன்றது 7, அதுதான் கடைசி ரோ நம்மளுக்கு. அதே மாதிரி காலமும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ கால் ஈக்குவல் டு 1 ஆர் கால் ஈக்குவல் டு சைடு அப்படின்னு நான் கொடுத்துட்டு, இந்த கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற பொசிஷனில் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட்டு ஸ்டார் அப்படிங்க. சப்போஸ் இந்த கண்டிஷன்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து பிரிண்ட் ஸ்பேஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணிட்டா போதும். அடுத்து ஒரு ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எல்லா காலமும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆன பிறகு நான் நெக்ஸ்ட் ரோ போகிறதுக்காக நான் வந்து ஒரு எம்டி பிரிண்ட்டு நான் கொடுக்குறேன். எனக்கு மொத்தமாக எல்லா ஃபாலோப்பும் ஓவர் முடிஞ்ச பிறகு நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட்டு /n எண்டுன்னு நான் ஒரு இது கொடுக்குறேன். இது வந்து இதுக்கு பெரிமீட்டருக்கான இது பார்த்தீங்கன்னா இப்போ பெரிமீட்டர் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுது. இப்போ நம்ம இதே இதில் வந்து டயகனல்ஸ் நம்ம பார்ப்போம். டயகனல்ஸ்க்கு வந்து என்னென்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கணும். எதுக்கு, லீடிங் டயகனல்ஸ்க்கு. பேக் ஹேண்ட் டயகனல்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கணும்னா ரோவும் காலமோட சம்மும் வந்து சைட்ஸோட ஒரு இது வேல்யூ அதிகமாக இருந்தால் அது வந்து பேக் ஹேண்ட் டயகனல்ஸாக வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் வந்து இங்கே கொடுக்க போகிறது ரோ ஈக்குவல் டு கால் ஆர் ரோ ப்ளஸ் கால் ஈக்குவல் டு சைடு +1 அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். அப்படி கொடுத்துட்டு சேம் பிரிண்ட் ஸ்டார்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து நான் என்ன கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு வெறும் டயகனல்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். சரி, இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் நம்ம கம்பைன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து போத் பெரிமீட்டர் அண்ட் டயகனல்ஸ் கம்பைன் ஆகி வரும். ஸோ நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறது வந்து நெஸ்டட் இஃப் எல்இஃப் எல்ஸ். இதை முன்னாடியே நம்ம பார்த்தோம் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில். ஃபஸ்ட்டு இது எப்படி வேலை செய்யணும்னா ஃபஸ்ட்டு பெரிமீட்டருக்கான கண்டிஷன் ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே ஒரு ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் எல்இஃபில் வந்து டயகனல்ஸாக இருக்க அந்த பொசிஷன்றதை பார்க்கும். அந்த டயகனல்ஸ் பொசிஷனும் எனக்கு எரர் வந்துச்சு அப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எனக்கு வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து போத் பெரிமீட்டரும் டயகனல்ஸும் கம்பைன் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து ஃபிக்ஸ்டு சைட் யூஸிங் இஃப் எல்இஃப் எல்ஸு. சரி, எனக்கு இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது, எனக்கு இவ்வளோ பெருசாலாம் வேணாம், எனக்கு வந்து சிங்கிள் இஃப் கண்டிஷனில் எனக்கு வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கண்டிஷன் இருக்குல்ல, இந்த கண்டிஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டா ஈஸியாக வந்துடும்.
ஆர் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இங்கே. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு திரும்பவும் அதே மாதிரி தான் வரும். என்ன சொல்கிறது, பெரிமீட்டரும் டயக்னல்ஸும் கம்பைன் ஆகி வரும். சரி, இப்போ நான் அடுத்து வந்து யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா சேஞ்சஸ் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. நான் வந்து யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குகிறேன், இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட் வாங்குகிறேன். அந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வாங்குறதுனால ஸ்ட்ரிங்காக இருக்கும். நான் அதை வந்து இன்டீஜராக டைப் கன்வெர்ட் பண்ணுறேன். நான் இங்கே வந்து ஏவை வந்து சைடாக இது பண்ணிட்டு இன்ட் input enter the side of the square அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இங்கே யூசர்ட்டேருந்து நான் வாங்கிக்கிறேன். சரி, திரும்பவும் அதே மாதிரி தான். இங்கே என்ன கண்டிஷன் நம்ம கொடுத்துருந்தோமோ அதே கண்டிஷனை நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சேஞ்சஸ் என்ன பண்ணணும், இங்கே சைடு பல்ல ஏன்னு மட்டும் நம்ம இங்கே மாற்றிட்டா நம்மளுக்கு வந்து கோடு வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு வந்து யூசர்ட்டேருந்து சைடு கேட்குது. நான் இங்கே வந்து 9 கொடுக்குறேன் அப்படின்னா 9x9க்கான ஸ்கொயருக்கு வந்து போத் பெரிமீட்டர் அண்ட் டயக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடுது. ஒரு ரீகாப்பாக நம்ம முதல்லேருந்து பார்த்துருவோம். இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கண்டிஷன்ஸ் தான். என்னென்ன கண்டிஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான். எப்போவுமே ரோ காலம் வைஸாக நீங்கள் வந்து ஃபார்முலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது போத் ஸ்கொயராக இருந்தாலும் சரி, ரெக்டாங்குலராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு என்ன குவாட்ராட்டரல்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரோ காலம் அப்படின்ற டிவைஸ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இங்கே கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு பெரிமீட்டருக்கு நம்ம பார்த்தோம், ரோக்கும் சரி காலமுக்கும் சரி எந்தெந்த இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றத பார்த்தோம். அடுத்து எல்இஃப் கண்டிஷனில் டயக்னல்ஸ்க்கான கண்டிஷனை நம்ம பார்த்தோம். இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து இங்கே சிங்கிள் லைன் இஃப் கண்டிஷன்லேயே நம்ம வந்து இங்கே கொடுத்துட்டோம் எல்இஃப் யூஸ் பண்ணாமல். இந்த தேர்ட் கோட் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம யூசர்ட்டேருந்து எப்படி இன்புட் வாங்கணுன்றதை நம்ம பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ நாள் இன்புட் கொடுத்துக்கலாம், அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரே அவுட்புட் தான் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா இதோட இன்னும் கொஞ்சம் சிம்பிளரான ஒரு இது இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. நான் ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது என்னோடய யூஸ்ஃபுல்னஸை நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நான் அதை சொன்னேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை, லாஜிக் எப்படி வருது என்ன வருதுன்றது எனக்கு புரியலை. ஸோ நான் என்ன பண்ணேன், ரோ காலம்ன்ற டிவைஸ் பண்ணி நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிது. ஸோ நான் இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் சிம்பிளை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து பாப்பப் ஆகும். கொரீஸ் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை பர்சனலாக நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் பழைய ஸ்கொயர் பேட்டர்னுக்கான லிங்க்கும் நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.